இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளம் மிக்கச் செய்வார், வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்று தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி சோதனையின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுகின்றார், அதை வென்றெடுக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை வென்றெடுப்பதற்கு ஆவியானவர் உடனிருக்க சிறப்பாய் ஜெபிப்போம். இந்த சோதனைகளை வென்றெடுக்கின்ற பொழுது நாம் புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு எப்படிப்பட்ட புதிய வாழ்வை நாம் அனுபவிக்கப் போகின்றோம் என்பதை மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாளச் செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது அப்ரஹாம் லின்சி கருத்துப்படி நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம்.
வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 8 முதல் 15 முடிய இறைவார்த்தைகள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவள் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடிருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. 2ஆம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழுக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாய் இருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 18 22 முடிய இறைவார்த்தைகள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன்னடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்டபின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையே சோதனையின் ஞாயிறாக துவங்குகின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் 40 நாள் அலகையினால் சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். மார்க்கு நற்செய்தியாளர் சுருக்கமாக அந்த சோதனையை குறிப்பிடுகின்றார், அவர் சோதிக்கப்பட்டார் என்று. அதே சமயத்தில் மத்தேயு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும் இயேசுவினுடைய சோதனைகளை 3 நிகழ்வுகளாக தொகுத்து கொடுக்கின்றார்கள். முதலிலே கல்லை அப்பமாக்க வேண்டும். இரண்டாவது, உலகத்து அரசுகள் அனைத்தையும் காட்டி என்னை தண்டனிட்டு வணங்கினால் இந்த சொத்துக்களையும் ஆட்சி அதிகாரங்களையும் கொடுப்பதாக கூறுகின்றது. மூன்றாவது, எருசலேம் தேவாலயத்தினுடைய உச்சியிலிருந்து கீழே குதித்தால் வானதூதர்கள் அவரை வந்து தாங்கி பிடித்துக் கொள்வார்கள் என்று. இது 3 சோதனைகளையும் மத்தேயும் லூக்காவும் தொகுத்து கொடுக்கின்றார்கள். அதே சமயத்தில் மார்க்கு நற்செய்தியாளர் சுருக்கமாய் இந்த சோதனையை குறிப்பிடுகின்றார். அலகையினால் அவர் 40 நாள் சோதிக்கப்பட்டார். சோதனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பாக அவனுடைய அறிவு தெளிந்த நாட்களில் தொடங்கி அவனுடைய இறப்பு வரை இருந்து கொண்டே இருக்கும். சோதனை இன்று வரும், நாளை போய்விடாது, நாளையும் வரும், வாழ்க்கையினுடைய கடைசி வரை வரும். இந்த சோதனைகளை வென்றெடுக்க வேண்டிய ஒரு போராட்டத்திற்குள் நாம் ஈடுபடுத்தப்படுகின்றோம். பல சோதனைகள். இந்த சோதனைகளை எப்படி உற்று நோக்குகின்றோம் என்பதை பொறுத்தே அந்த சோதனைகளில் நாம் வெற்றி பெறுகின்றோமா அல்லது வீழ்ந்து போய் விடுகின்றோமா என்பது தெரியும். ஆண்டவர் இயேசு 3 சோதனைகளையும் அழகாக வெற்றி பெறுகின்றார். கல்லை அப்பமாக்கணும், உடல் சார்ந்த அந்த சோதனை, உடல் சார்ந்த இச்சை, கவர்ச்சி, உடல் சார்ந்த விருப்பு, வெறுப்பு, அதான் முதல் சோதனை. ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இருக்கின்றார். அதுல அப்பத்தினால் உயிர் வாழ்பவர் அல்ல,
மனித வாழ்க்கை ஆண்டவருடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழக்கூடியது. எனவே இங்கு உணவோ அப்பமோ அதுவல்ல முக்கியம், ஆண்டவருடைய வாய்ச்சொல். உடல் சார்ந்த சோதனையை அவர் வென்றெடுக்கின்றார். எனவே அதனுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய பணிக்காலத்தில் உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார். இந்த உடல் இழுக்கின்ற ஈர்க்கின்ற திசைக்கெல்லாம் அவர் செல்லவில்லை. உடலை ஒருத்தார், அவருடைய லட்சியத்தை கண்முன்பாக வைத்திருந்தார். அதனால்தான் உடல் சார்ந்த சோதனையில் இயேசுவை ஒருபோதும் எவராலும் வீழ்த்த முடியவில்லை. அதனால தான் அவர் உறக்கமின்றி ஓய்வின்றி பணியாற்றினார். உடலை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தால் அந்த உடலை பற்றி அவர் கவலைப்படவில்லை. உடல் இழுக்கின்ற அல்லது இதனுடைய கவர்ச்சிகரமான எந்த ஒரு சோதனைக்கும் அவர் தன்னை கையளிக்கவில்லை. இரண்டாவது, ஆட்சி அதிகாரம் சொத்து சுகம், இந்த சோதனை ஒரு மனிதனுக்கு வரும். எப்பொழுது உடல் சார்ந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவோ அடுத்தது அவனுடைய எண்ணமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குன்னா, இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் இந்த சொத்தும் இந்த செல்வமும் என்னுடைய கைகளுக்குள் இருக்க வேண்டும், என்னுடைய காலடிகளுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தினுடைய அதிகார மையத்தை தன்னுடைய காலுக்கு கீழ் கொண்டு வர விருப்பப்படுகின்றவன் மனிதன். இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் அதற்கு ஏற்ற வகையில் சுருங்கியோ விரிந்தோ கிடக்கும். சாதாரணமானவர்களுக்கு தங்களிடம் கையில் இருக்கின்ற காசும் அவர்களிடம் இருக்கின்ற பொருட்களும் ரொம்ப முக்கியம். அதை ஆளக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னம்னா சொத்து சுகம் வீடு வாசல் இவற்றை, இன்னும் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னம்னா அதிகாரமாக இருக்கின்ற பதவிகளை, அது நாடாளக்கூடிய பதவிகளாக இருக்கட்டும் அல்லது மக்களை ஆட்சி செய்கின்ற சில பதவிகளாக இருக்கட்டும், அந்த பதவிகளை எல்லாம் தன்னகத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முனைப்பு அது எல்லார்கிட்டே இருக்கும். இயேசு அதையும் வென்றெடுக்கின்றார். எப்படி? நீ என்னை தண்டனைட்டு வணங்கினால் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கின்றேன். இயேசு மிக தெளிவாக இருக்கின்றார். சொத்துக்கும் செல்வத்திற்கும் அடிபணிகின்றவர் இயேசு அல்ல. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர். அவருக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணமோ ஆசையோ அல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அது எந்த இடம் எடுத்துட்டாலும் சரி, அது நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தில் மாத்திரமல்ல, திரு அவையிலும் கூட இப்படிப்பட்ட ஆட்சி அதிகார மையங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அகங்காரமும் ஆணமும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இயேசு ஒருபோதும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்ந்ததில்லை. எனவேதான் அவர் தெளிவாக இருந்தார். அவரை அரசராக்க பார்த்தார்கள், அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அதை விட்டு வருகின்றார். ஓசன்னா என்று சொல்லி அவரை பாடி அழைத்துச் செல்லுகின்றார்கள், அதை பற்றியும் அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை. எனவே புகழ்ச்சியை கண்டு ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மயங்கவும் இல்லை, இகழ்ச்சியை கண்டு ஒருபோதும் வீழ்ந்து போய்விடவும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள், காசு பணம் சொத்து சுகம், ஒருபோதும் அவர் அதை தன்னகத்தை வைத்துக்கொள்ள விரும்பவும் இல்லை, அதை நோக்கி பயணிக்கவும் இல்லை. மூன்றாவது சோதனை, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கீழே குதி, உன்னை தூதர்கள் தாங்கி பிடித்துக் கொள்வார்கள். சுற்றி இருக்கின்ற கூட்டம் ஆஹா ஓஹோ என்று புகழும். புகழுக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்மை சுற்றி இருக்கின்ற 4 பேர் நம்மை
கொஞ்சம் தூக்கி வைத்து பேசிவிட்டால் அப்பொழுதே நாம் மயங்கி போய் விடுவோம். அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவோம். 10 பேர் சேர்ந்து நம்மை புகழ்ந்து விட்டால் போதும், நம்முடைய கால்கள் நிலத்தில் ஒட்டாது. இயேசு புகழ்ச்சியை கண்டு மயங்கியவர் அல்ல. அதனாலதான் பேதுரு நீர் மெசியா என்று சொல்லி அறிக்கையிட்ட பிற்பாடும் கூட ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளையும் துன்பங்களையும் முன்னறிவிக்கின்றார். மெசியா என்றவுடன் அவர் இருமாந்திருக்கவில்லை. மாறாக தன்னுடைய பாடுகள், வேதனை, மரணம், உயிர்ப்பு இவற்றை அவர் அறிவிக்கின்றார். அதையும் வென்றெடுக்கிறார். சோதனைகளை ஆண்டவர் இயேசு வென்றெடுக்கின்ற ஒரு அற்புதமான வரலாறு இது. அப்படின்னம்னா இந்த சோதனை ஏதோ அந்த 40 நாட்களுக்குள்ளாக முடிந்து போய்விடவில்லை. அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரை அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் அவர் எதை பயிற்சியாக பெற்றிருந்தாரோ, 40 நாட்கள் எதை அவர் முன்னிறுத்தி அவர் சிறப்பான ஒரு தயாரிப்பை மேற்கொண்டிருந்தாரோ அது அவரை உந்தி தள்ளியது. எனவே எந்த சோதனையிலும் அவர் வீழ்ந்து போய்விடவில்லை. ஒவ்வொன்றையும் அவர் வெற்றி கொள்ளுகின்றார். இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை வெற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சோதனையில் வீழ்ந்து போகின்றவர்கள் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் சில நேரங்களில். உதாரணத்திற்கு பணத்தை காட்டி ஒரு சோதனையை முன்னிறுத்துகின்றார்கள் என்றால் அந்த பணத்தை பெறுகின்றவர் சோதனையில் வீழ்ந்து போய்விடுகின்றார், உண்மைதான். ஆனால் பணம் பெற்றவுடன் அவருக்கு செல்வாக்கும் சொத்தும் சுகமும் வந்து விடுகின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றார். சோதனையில் வீழ்ந்து போய்விட்ட அவர் வாழ்க்கையில் பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீடித்து நிலைத்திருக்க போவதில்லை. எனவே சோதனையில் வீழ்வது கூட சில நேரங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் நாம் எதிர்பார்க்கவும் கூடாது, அதிலே அடியெடுத்து வைக்கவும் கூடாது. ஒரு சோதனை வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட உண்மையும் உறுதியும் நமக்குள் இருக்க வேண்டுமோ அது இறுதி வரை இருக்க வேண்டும். ஒருவேளை அதிலே அந்த சோதனையிலே நாம் அதிகமாக பாதிக்கப்பட வேண்டியிருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. காரணம், இந்த சோதனையை வென்றெடுப்பதற்கு இந்த பாதிப்பும் இந்த தாக்கமும் அல்லது இப்படிப்பட்ட வேதனையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவரே அனுபவித்தார். எத்தனை எத்தனை அவமானங்கள், எத்தனை எத்தனை இகழ்ச்சி, எத்தனை சூழ்நிலைகளிலே விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். இறுதியிலே சிலுவைச் சாவுக்கு கையளிக்கப்பட்டார். சோதனையில் வீழ்ந்து போகாமல் இத்தனை பாதிப்புகளையும் தாக்கங்களையும் அனுபவித்தார். எனவேதான் அவர் இன்றைக்கும் சோதனையை வென்றெடுத்த வெற்றி வீரராக இருக்கின்றார். சோதனையிலே வீழ்ந்து போகின்றவர்கள் உலகத்தில் சில நேரங்களில் பல நேரங்களில் சந்தோஷமாக வாழலாம். உலகத்தில் சந்தோஷமாக வாழ்பவரெல்லாம் சோதனையை வென்றெடுத்தவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. அதற்குத்தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கொஞ்சம் ஆலோசித்து பார்ப்போம். நோவா கூட ஒரு சோதனை எதிர்கொள்ளுகின்றார். கட்டாந்தரையில் கப்பலை கட்ட அழைக்கப்படுகின்றார், கட்டுகின்றார், ஏளனம், அவமானம் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார். இறுதியிலே பெருவெள்ளத்தால் இந்த உலகம் அழிக்கப்படுகிறது. நோவா மாத்திரம் காப்பாற்றப்படுகின்றார். அப்பொழுது அவர் பட்ட ஏளனத்திற்கும் அவமானத்திற்கும் பதில் கிடைக்கின்றது. ஒரு புதிய வாழ்க்கையை நோவாவும் அந்த பெட்டகத்திற்குள் நுழைந்த உயிரினங்களும் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சோதனையிலே வீழ்ந்து போகாமல் எதிர்த்து நின்று போராடுகின்ற ஒரு மனம் நமக்கு தேவை.
சோதனையில் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு பாடமே அதுதான். யாரெல்லாம் சோதனையிலே வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக வேதனை அனுபவிப்பார்கள், துன்பத்தை அனுபவிப்பார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு எதிர்கால வாழ்வு உண்டு. சோதனையில் வீழ்ந்து போகின்றவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டு எழுந்து வர வேண்டும். மீண்டு எழுந்து வர தவறினால் அவர்கள் அலகையினுடைய சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கு போராடுவோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற அல்லது நமக்கு வருகின்ற, நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா சோதனைகளையும் எதிர்த்து போராடுவோம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் ஆண்டவருடைய போதனைக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அது மாத்திரமே நமக்கு விடுதலையை கொடுக்கும். அது மாத்திரமே நமக்கு மன நிறைவை கொடுக்கும். இன்றைக்கு சிந்திப்போம். ஆண்டவருடைய வழியில், அவருடைய போதனையில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இறப்பு வரை வருகின்ற சோதனைகளை இறுதி வரை நின்று போராட இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் தற்போது நிலவும் ஊடக உலகத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தி மக்களை ஆன்மீக பாதையில் நடத்தியருள வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசராம் இறைவா, எம் நாட்டையாளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மக்களிடத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் நீதி, நேர்மை, உண்மை என்ற பண்புகளை தங்கள் வாழ்வால் காட்டி நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்ல இறைவா, உலகம் முழுவதும் அமைதிக்காக போராடும் எல்லா போராளிகளுக்காகவும் வேண்டுகிறோம். எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இறைவனையே நினைத்து நல்லது செய்ய வேண்டிய திடத்தை கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, பிரிவினை சகோதரர்களால் உண்மையான திரு அவையின் போதனைகளை மறுத்து கிறிஸ்துவின் ஒரே திரு அவையை விட்டு விலகும் கிறிஸ்துவர்கள் மீண்டும் திரு அவையோடு கூடிய உறவை மேம்படுத்தவும் உண்மையை அறிந்து போலியை உதறி வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதுவுரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே
மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோ. இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாயக்கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆதாரம் நீதானே என் இயேசுவே, என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே. பணிவாழ்வின் நிறைவும் நீ இயேசுவே, என் வாழ்வின் முழுமையும் நீ இயேசுவே, நீ இயேசுவே. ஆதாரம் நீதானே என் இயேசுவே. காலங்கள் மாறிடும், கோலங்கள் மாறிடும், மாறாத தெய்வமே என் இயேசுவே. காலங்கள் மாறிடும், கோலங்கள் மாறிடும், மாறாத தெய்வமே என் இயேசுவே. நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன், மாறாத உன்னோடு ஒன்றாகுவேன். நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன், மாறாக உன்னோடு ஒன்றாகுவேன். ஆதாரம் நீதானே என் இயேசுவே, என் வாழ்வின் ஆரம்பம் நீ இயேசுவே. பணிவாழ்வின் நிறைவும் நீ இயேசுவே, என் வாழ்வின் முழுமையும் நீ இயேசுவே, நீ இயேசுவே. ஆதாரம் நீதானே என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும், எதிர்நோக்கு வளரவும், அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாடக் கற்றுக்கொள்வதோடு, உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை
கரங்களை விரித்தே கள்வனைப் போல், கரங்களை விரித்தே கள்வனைப் போல் கழுமரத்தினில் கண்டதனால் வியாகுலமாமரீம் தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.